நேர்களுக்கு அன்பு வணக்கம். இது நம்மோடு அரசியல் பார்வையாளர் சரவணகுமார் ஐஆர்எஸ் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். நன்றி. வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்றதுலேருந்து நிறைய மாற்றங்கள், அது வரி விகிதங்களில் மாற்றம், மற்ற நாடோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸில் மாற்றம், அப்படி நிறைய கொண்டு வந்தவர் இப்போ பெரிய குண்டாட்டு அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறாரு. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு எலிமினேட் பண்ணிட்டார். நேற்றுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணுற அளவுக்கு கல்வித்துறை என்ன பிரச்சனை சந்திக்குது இன்னைக்கு? அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த எஜுகேஷன் வந்து ஒரு டைனமிக்கான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா பேரண்ட்ஸோட அஸ்பிரேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட அஸ்பிரேஷன், இண்டஸ்ட்ரியோட அஸ்பிரேஷன்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுற ஸ்கில் செட் இருக்குல்ல, தினமும் மாறிட்டு இருக்கு. ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு என்வரான்மெண்ட். இதில் யாரெல்லாம் எந்த இடத்துல உட்கார்றது, யாரெல்லாம் எதாவது படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இன்டர்நேஷ்னல் லெவலில் எஜுகேஷனை மெஷர் பண்ணுற நிறைய ஏஜென்சிஸில் அமெரிக்கா வந்து பின்தங்கினதாக காட்டுறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அமெரிக்காவே படிச்சுட்டு வந்தாரான்னு ஒரு கிண்டல் அடிப்போம். அமெரிக்கா, யூகேவோ இல்லை யூரோப்போ இதெல்லாம் எஜுகேஷன் அட்வான்ஸ். இன்ஃபேக்ட் இந்தியாவில் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கிற ஃபாரினர்ஸை விட அமெரிக்காவில் போய் படிக்கிற ஃபாரினர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் பெருசு, நம்பரும் ஜாஸ்தி. ஸோ எல்லோரும் எஜுகேஷனுக்கு நம்ம அமெரிக்கன் சிஸ்டத்தை நோக்கி தான் போகிறோம். ஆனால் இந்த ட்ரம்ப்போடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த ஐவி லீக் ஸ்கூலில் அந்த கான்செப்டில் இல்லை. அதாவது ஹார்வர்டாக இருக்கட்டும், கெலாக்ஸாக இருக்கட்டும், ஸ்டான்ஃபோர்டு, அந்த மாரியான ஸ்கூல்ஸு, காலேஜஸ் ஸ்கூலில் இல்லாமல் மெயினாக வந்து ஸ்கூலிங் சிஸ்டத்தில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது இதெல்லாம் நம்ம வந்து நாங்கள் ஒரு படிக்கும்போதெல்லாம் இது ஒரு டிபேட்டுக்கான விஷயம்னு நினைப்போம். அதாவது எஜுகேஷனை பொறுத்த மட்டும் ஐடியாலஜிக்கல் நியூட்ரல்னு சொல்லுவோம். அதாவது எஜுகேஷன் எக்ஸாக்டாக இருக்கணும், இதில் ஐடியாலஜி வரக்கூடாது. ஐடியாலஜி என்னென்னா ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வரக்கூடாது, கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி வரக்கூடாது, ரைட் விங்கு, லெஃப்ட் விங்கு, சென்டரு. எஜுகேஷன் அந்த ப்ராப்பராக நியூட்ரலாக இருக்கணும், கல்ச்சரல் நியூட்ரலாக இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்டு வந்து அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும்போது எந்த ஒரு இன்டாக்டினேஷன் ஆகக்கூடாது. 12th அப்புறம் அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிப்பான், நிறைய யோசிப்பான் இல்லையா? அப்போ வந்து ஒரு ஃப்ரீடம் வரணும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டு வித் ஆல் த டேட்டா, எல்லா டேட்டா அவன் கையில் வச்சுக்கிட்டு யோசிக்கும்போது நல்ல முடிவு எடுக்க முடியும். ஒரு ஐடியாலஜி. உலக மனித வாழ்க்கை ஐடியாலஜி சார்ந்தது, அரசியல் ஐடியாலஜி சார்ந்தது, பிஸ்னஸ் நிறைய நேரங்கள் ஐடியாலஜி சார்ந்ததாக இருக்குது. ஸோ எஜுகேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஜேஎன்யூவில், அந்த காலத்தில் ஜேஎன்யூ இன்றைக்கி வரைக்கும் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிற ஃபோக்கஸ் இருக்கிற இதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே கம்யூனிஸ்ட் விங்கு ஜெயிக்கிறதுனால இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் விங் ஜெயிக்கிறதுனால ஆவரேஜ் ஒரு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸே ஒரு அந்த மைண்ட் செட்டில் இருந்து அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ எப்படி மாறி இருக்குன்னு தெரில. பேராசிரியர்களா ஒரு கல்ச்சர், அது பல காரணங்கள் இருக்கலாம். அந்த பில்டிங்கை தவிர எல்லாமே காரணம் தான். மெட்டீரியல், பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், அந்த மாணவர்கள் அடைந்த உயரங்கள், அவங்க பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸு, எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். இதில் சரி தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, நான் ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் போயிருந்தபோது, டெல்லி போயிருந்தபோது தான் அந்த ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிற கிளாஸ்லாம் இருக்கும்போது நிறைய டிபேட்டான இஷ்யூ வரும். இப்போ 5th பிளானிங் கமிஷன்ஸ் இந்தியாவில் நிறையா வந்துச்சு. அப்போ வந்து ஒரு எக்கனாமிக் ஃபேக்கல்ட்டி வந்து சொன்னார், இந்த மாதிரி நெஹ்ருவோட தப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே சத்தமாக இருந்துச்சு பேசுகிறது இந்த ஜெயினி ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நீங்கள் என்ன 2000 யூ கேன் விஷுவலைஸ் சர்டன் திங்ஸு. 1952 அவர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு பிளான் கொண்டு வர்றாரு. அதை பொறுத்தும் பிளானிங் கமிஷன் 5 year பிளான்ஸ் எல்லாம் வருது. ஸோ அன்றைக்கி எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? நான் கூட யோசித்தேன், நேருவை தப்புன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் ஒப்பீனியன் என்ன, ப்ரொஃபஸரோட ஒப்பீனியன் என்ன, ஹவு டஸ் இட் மேட்டர்? நேரு எலெக்ஷன் நிற்க போகிறாரு. இப்போ இல்லை அவங்களுக்குள்ள அந்த சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜி, அது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரி, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், பெரிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் க்ரியேட் பண்ணது நெஹ்ரு. ஒரு சோஷியல் அப்ரோச் இதெல்லாம் இருந்தனால அது அவங்க ஜேஎன்யூவில் அது கரெக்டுன்னு தோணுது. ஸோ எஜுகேஷனில் அந்தமாதிரி ஐடியாலஜி வந்துடக்கூடாதுன்னு. ஐஐடியில் அந்தமாதிரி இருக்காது. ஐஐடி மோராக கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி இருக்கும். கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி ஏன்னா அவங்க இதான் ஐஐடிக்கும் ஜேஎன்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் நேச்சுரலாக. இது ஐஐடி கரக்பூர், அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜி இருக்குது. இப்போ நீங்கள் போனால், நீங்கள் லாஸ்ட் டைம் அங்கே போன விசிட்ஸ்லாம் பாருங்கள். யோகி, நம்ம சிஎம்லேருந்து யோகி ஆதித்யநாத், அவங்க தனியாக ஒரு பெரிய ஒரு சுவாமிஜி செட்டே வச்சுருக்காங்க ஐஐடி கரக்பூரில். அந்த ஐஐடிக்கு அந்த கல்ச்சர் இருக்குது. அங்கே வரக்கூடியவங்க அப்படி தான் வருவாங்க, அங்கே கெஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதிகமான சுவாமிஜிஸ், நிறைய ஸ்பீச், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பீச்சஸ் ஐஐடி கரக்பூரோட இதில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஐஐடி கரக்பூருக்கு போகிற எல்லா மாணவனும் அந்த ஐடியாலஜிக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆவான். ஜேஎன்யூவில் போகிறவங்க அதில் எக்ஸ்போஸ் ஆகும்.
ஸோ இது நல்லதாக கெட்டதானா, நான் வந்து என்னை பொறுத்த மட்டும் காலேஜ் ஓகே, ஸ்கூலில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த ஸ்கூலில் ஃப்ரீ மைண்ட் இருக்கணும். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, லிபரல் ஐடியாலஜியில் இருக்குது. அதனால தான் வந்து அவர் 2 காரணம் சொன்னார். ஒன்று லிபரல் ஐடியாலஜி, இந்த என்டையர் ஸ்கூல் சிஸ்டம், ஸோ அது தேவையில்லை. 3வது குவாலிட்டி இஸ் கான் பேடு, ஸோ நமக்கு எந்த யூஸும் இல்லை, அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் மாடர்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. பட் லக்கிலி இந்த ஃபஸ்ட்டு அந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான டைட்டில் 1 ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஆனால் என்ன இந்த அந்த ஃபண்ட்ஸை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மினிமம் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த ஃபண்டை கொடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் டிசபிலிட்டிஸ், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை அதை நீங்கள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கூட அவர் பிரித்து வச்சிருக்கிறார். ஸோ இப்போ நம்ம அது நான் எப்படி இந்த நியூஸை கேட்டோம்னு சொன்னால், நம்ம வந்து இந்தியாவில் தான் சொல்லுவோம், நம்ம எஜுகேஷனை திட்டிகிட்டே இருப்போம், நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை திட்டுவோம், அமெரிக்கா பாரு எங்கேயோ போயிட்டாம்போம், ரிசர்ச் எங்கேயோ போயிடுச்சும்போம், அவங்க ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட்லாம் பயங்கரம்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கள அமெரிக்காவில் தான் படிக்க வைப்பேன், நான் அதுக்காகவே அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு ட்ரம்ப்பே வந்து எங்களுக்கு சரியில்லைப்பா, நான் டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ண அர்த்தம். இட்ஸ் நாட் அ 1 கிரேட் மாடர்னைசேஷன். ஒரு டீச்சரை மாற்றிட்டேன், பிரின்ஸிபலை மாற்றிட்டேன், டீனை மாற்றிட்டேன் இல்லை, என்டைய டிபார்ட்மெண்ட்டே நான் மாற்றுறேன்னா என்னால் அதை டாலரேட் பண்ண முடியல. ஸோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண முடியும். சொல்லும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி தான் அதை ஸோ யூஎஸும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. எஜுகேஷனுடைய கண்டினியூஸ் சேஞ்சு அவங்களுமே கோப்பப் பண்ண முடியல. ஸோ அது இந்தியாவுக்கு ஒரு பாடம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம். அவங்களாலேயும் அவ்வளோ டைனமிசத்தை மீட் பண்ண முடியல, ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியல இன்டர்நேஷ்னல் லெவலில். ஒரு ஸ்டடீஸ் சொல்லுது சைனீஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் பெட்டர் தென் யூஎஸ் சிஸ்டம் வரைக்கும் சொல்லுது. அந்த மாதிரி நிலை வந்துடுச்சு இன்னைக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நம்ம இன்னும் ஒரு பழைய பாலிசியில் நம்ம மாறாமல் இருந்தோம்னா நம்மளும் பேக்வேர்டாக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இந்திய அரசாங்கங்கள், தமிழ்நாடு அரசாங்கங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான்